கும்பகோணம் அருகே திருநள்ளூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மேலும் 10,000 மூட்டை நெல்லை சுற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்து பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூவ்மெண்ட் இருந்தால் தான் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் லாரி மூவ்மெண்ட் இல்லை, லாரி மூவ்மெண்ட் வரவும் மாட்டேங்குது. அது ஸ்டாக் ஆகி கிடக்குது, வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. சரியான இது கிடையாது. நான் ஒரு நாளைக்கு படுதா வாடகை எடுக்கிறது 100 ரூபா ஒரு வாடகை, படுதாவோட வாடகை. 5 படுதா எடுத்துட்டு இருக்கேன். 5 படுதாவுக்கு என்னன்னு பார்த்துங்க. இன்னைக்கு பிடிக்க வேண்டிய நெல் மழை பெஞ்சிருச்சு, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. பிடிச்ச மூட்டையே 20,000 மூட்டை இருக்குது. பிடிக்க வேண்டிய மூட்டையே 30,000 மூட்டைக்கு நெல் கீழே கொட்டி கிடக்கு. ஒரு நாளைக்கு தாறு பருதா 500 ரூபா வாடகை, 5 பருதா வாங்கியிருக்கிறோம். நாங்கள் பருதாவுக்கு நெல் போட்டோம்னா அந்த காசை நீங்கள் பருதாவுக்கு தான் நாங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.